ஒரு 17 வருஷமா அவரை தெரியும். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஒரே ஸ்கூல், ஆனால் வேறு வேறு கிளாஸ். நாங்கள் 2 பேரும் சும்மா நார்மலாக பேசிப்போம், பார்த்துப்போம், சிரிச்சுப்போம், அப்படி தான் இருந்தது. அப்புறம் கூட இருக்க பசங்களே வந்து உன்னை தான் பார்க்குறான், நீ அவளை தான் பார்க்குறா, அதுவும் ஆளு, இது இவங்க ஆளுன்னு அப்படியே அவங்களே கதை கட்டி அந்த கதை ஒரு டைமில் உண்மையாகிடுச்சு. அது எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. ரொம்ப லவ் பண்ணும்போதுலாம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கேர் பண்ணிப்பார், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லுவார். நம்மளுக்கு வந்து இப்போ எங்கேயாவது வெளியே போகணும், தனியாக போகிற மாதிரி இருக்குன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வந்து நிற்பார். அந்த மாதிரிலாம் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் லவ் பண்ணுற டைம்லலாம். ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக நாங்கள் வந்து ரொம்ப லாங் பீரியட் 10 years லவ் பண்ணோம். லாங் பீரியட் லவ் பண்ணோம். அது வந்து நாள் ஆக ஆக அந்த காதல் வந்து கசந்துருச்சா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சா. நான் வந்து ஸ்கூல் முடித்தேன், அடுத்து காலேஜ் முடித்தேன், அதுக்கப்புறம் ஒர்க் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ப்ரொமோஷன் ஒர்க்கு, நான் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருந்தேன். அவர் என்னென்னா 10th எழுதினார், எக்ஸாம் எழுதினார், ஃபெயில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை, சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு அப்படியே பசங்களாக இருந்துக்கிட்டு அந்த டைமில் தான் இல்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் படிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அவங்க ஃபேமிலி சைடு அவங்க அப்பா எல்லாருமே வந்து டீ கடை வச்சுருக்கவங்க தான், எல்லாருமே சொந்தமாக கடை வச்சுருந்தாங்க. இவங்களும் கடை வச்சுருந்தாங்க அந்த டைமில். சரி பையனுக்கு இவருக்கும் அந்த தொழிலே சொல்லி கொடுத்துட்டாங்க. இவரும் எப்பயாவது வேலைக்கு போவார் வருவார், அப்படியே தான் போச்சு. ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகலை. அதனால அவருக்கு வந்து இன்செக்யூர்டாக இருக்கும். என் ஆஃபீஸில் யாராவது என்கிட்ட பேசினா கூட தப்பாக தான் தோணும். இவன் நம்மளை விட்டு போயிடுவாளோ, அவன் படிச்சிருக்கான், அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நம்ம அழுக்கு துணி போட்டிருக்கோம், இவன் நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவருக்கு எப்பவுமே இருக்கும். சுற்றி இருக்கவங்களும் அவர் அந்த இன்செக்யூரிட்டிலே வச்சுருப்பாங்க. அவளை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, கொஞ்சம் விட்டனா அவள் வேற எங்கேயாவது போயிடுவா அப்படின்னு அதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இப்படியே தான் போச்சு 10 வருஷம். இப்படியே தான் போச்சு. சண்டை வரும், சமாதானம் முன்னாடியே இப்படி இருந்தது. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி தான் இருந்தது. நான் அந்த டைமில் அதை என்ன நினச்சேன்னா, அவ்வளோ நம்ம மேலே பாசம் இருக்குது, அவ்வளோ பொசசிவாக இருக்கார் நம்ம மேலே, அப்போ என்றைக்கும் நம்மளை விட்டுற மாட்டார், நம்மளை நல்லா வச்சுப்பாருன்னு நான் இது ஒரு தப்பான ஆங்கிள்லேயே நான் பார்க்கல. நான் பாசிட்டிவாக தான் பார்த்தேன். சரி பண்ணிடலாம், ஒன்றுமே இல்லாதவங்க கூட கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் மேலே வந்தவங்களாம் இருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது, எப்படியாவது ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடும். தனியாக மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ஹோப் கொடுத்துருக்கேன், நான் என்ன ஆனாலும் கூட இருப்பேன், நான் ஹோப் கொடுத்துருக்கேன், எப்போவுமே பக்கத்தில் இருப்பேன் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்மளே விட்டுட்டு போயிட்டோன்னா அவனை யார் பார்த்துப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளோ நேசித்து நான் எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு வந்து என் கல்யாண டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு மதம் மாறி தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க.